பாக்ஸ் போட்டு தனியாக காட்டிட்டு இருந்தது. முடியல மாமா. ஆ டேய் என்னாச்சு என்னாச்சு சொல்லு. கிறுகிறுன்னு வருது. ஏன் இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. ஹே வெல்கம் பேக் டு பிளாக் ஃப்ளிக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நீக்ரோபோனிக் வந்து அது ரியலாக ஃபேக்கா. இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல அதை செக் பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் டைம் வந்து நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் இதே கேமராவில் என்னால் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அதை நான் வந்து பல முறை செக் பண்ணி பார்க்குறேன், என்னால் எடுக்கவும் முடியல. கிளிக் பண்ணி அப்புறம் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை ஏதோ கரெக்ஷன் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோ இப்படி வருது, அப்புறம் அடுத்தது இப்படி வருது, அப்புறம் இப்படி வருது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இருக்க இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் வந்து அது ரியல்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் யூடியூபர்ஸும் வந்து யூஸ் பண்ணி அது ரியல் தான் சொல்லியிருக்காங்க. My name's not Scott. What's my real name? இந்த இடத்துல எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாத போச்சோ, அந்த இடத்துல தான் நம்ம வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம், நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம். அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுதா, இல்லை எப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும், நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ண முடியும், எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ என்னால் உடனேயும் கொடுக்க முடியும். நிறைய வீடியோக்குள்ளே போயிடலாம். இவன் பேர் வந்து நியூ ஜாயிண்ட்டு இவர் தான் நியூ ஜாயிண்ட்டு. இவர் பேர் வந்து விஷால். எந்த அளவுக்கு இவன் தாங்குறான்னு பார்ப்போம். என்னென்னா வந்து கடைசி எப்பவுமே இந்த இடத்துல தான் வீடியோ எடுக்கும்போது வந்து எனக்கு கரெக்டாக ஃபோட்டோ விழலை. அப்புறம் ஃபோனில் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அது கெவின்னு வந்தான். அப்புறம் அவன் ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கும்போது தான் வந்து அதுலேருந்து கட் பண்ணி தான் நான் வந்து ஃபோட்டோவே நான் எடுத்து தம்ப்நெயில் போட்டேன். மேலே வவ்வாலாம் இருக்குது போல். இன்னொன்று தூரத்தில் உங்களுக்கு நாய்ஸ் கேட்கும். அது என்னென்னா பக்கத்தில் கேட்குதுன்னு நினைக்காதீங்க, என்ன ரொம்ப தூரத்தில் கேட்குது. கேமரா சென்சிட்டிவ் அந்த சவுண்டு வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன். தூரத்தில் எனக்கும் ஒரு சிலர் மைனூட்டாக கேட்குது, அது கேமராவில் அதிகமாக கேட்கும். நீங்கள் அது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய சவுண்டு வந்து கேப்சர் பண்ண முடியறதுக்காக நான் வந்து அதை அப்படி வச்சுருக்கேன். செத்து போய்க்கிறாங்க. ஐயோ ஆல்ரெடி யாரோ இறந்து போன நியூஸ் அது. சரி ஓகே. இந்த நாய் ரீசெண்டாக இப்போ தான் இறந்துருக்கு பாரு. அந்த அடிச்சுக்கிட்டு சாவ வச்சுருக்காங்களா, செம்ம ஸ்மெல் அது. இன்னொரு விஷயம், நான் சிலது எடிட் பண்ண முடியாத ஒரு சிலது நீங்கள் ஜூம் நிறுத்தி கேட்குற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் நான் வந்து மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நான் என்னால் எடிட் பண்ணும்போது சிலதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு கூட என்னால் எடிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த சைடு போய் பார்க்கலாமா? மேலெல்லாம் போக முடியாதா? ஆ மேலெல்லாம் போக முடியாதா? போகலாமா அப்படி? ஆ வாடா, அதுக்கு தானடா வந்தது. போட்டு முன்னாடியே வானான்ட்டான். டேய் இவ்வளோ ஆல்ரெடி எங்கே பார்த்தாலும் வரோம். அதுக்கு வெளிச்சம் பிடிக்காது.
இங்கே எதோ எரிச்சிருக்கானுங்கடா இங்கே. அங்கங்கே இந்த மாதிரி தான் இருக்குது. சத்தம் கேட்குது. கிரௌண்டில் எங்கேயும் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து லேடிஸோட அது என்னடா அது பெரிய புடவை. அது துணி புடவை மாரி தான் இருக்குது. இங்கே சுற்றி இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. இங்கே எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. லேடிஸ் இங்கே முக்கால்வாசி இங்கே லேடிஸோட ட்ரெஸ்ஸு தான் இருக்குங்க அதிகமாக. என்னமோ தெரியல என்ன நடக்குதோ என்ன நடக்குதோ. நான் அதிகமாக பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதிகமாக பேசி வீடியோ பண்ணால் நிறைய சத்தம் வந்து கேட்கறதுக்கு வந்து மிஸ் பண்ணிடுறேன். அதுக்காக தான் நான் சைலண்ட்டாக வரேன். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். நிறைய சத்தத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் எதுனா அமைதியாக வரேன்னு நினச்சிக்காதீங்க. வவ்வால் தான் எங்கே போட்டோம். ஓல்டு சிம்மி, அதாவது பழைய காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சிம்மியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போது இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இங்கே சமையல் பண்ணுவாங்க. சமையல் பண்ணுறது மேலே வந்து டைரெக்டாக போகும். ரொம்ப பழசு. இதை பார்த்தாலும் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு பழைய பில்டிங்னு. இது கூட ஏதோ ட்ரெஸ்ஸு தான். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ என்னால் அதிகமாக வீடியோ பண்ண முடியும். என்னால் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது தெரியல. வெல்கம் டு பிளாக் ஃப்ளிக்ஸ். டேரெக்டாக பேசி பார்க்கலாம். இங்கே யாராவது இருக்கீங்களா? அதாவது இது போடுறோம் வவ்வாலே பார்த்து கண்ணடி போகுது. வர நிறைய வவ்வால் இருக்குடா உள்ள. எனக்கு இது பாருங்க இன்னொரு ட்ரெஸ்ஸு. லேடிஸ் தானடா இது? லேடிஸ் தான்டா. அது போடுறா என்னமோ வந்து வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு லேடிஸு, இதுவும் லேடிஸ் தான். புடவை இது நல்லா பாருங்க. என்னடா நடந்துருக்குங்க?
சரியான வவ்வால் அங்கே பாருங்கள். இது போடுறோம். ஏதோ இங்கே கூட ஏதோ கறந்து வச்சுருக்கானுங்க. அது மேலே அடிக்காது, அது மேலே அடிக்காது, அதுமாதிரி தெரிய மாட்டேங்குது. இங்கே பாருங்க, பொம்பளையை வச்சு தான் எல்லாமே பொம்பளையை வச்சு தான் ஃபுல்லாகவே. எல்லாம் பொம்பளை சாரி, சுடிதார், பாவாடை, ப்ரா, ஜெட்டி இது தாங்க இருக்குது இங்கே ஃபுல்லாகவே. இது மேலே மொட்டை மாடி பார்த்து போ. டேய் எப்படி இருக்கு போடுறாங்க. நிறைய வவ்வால் ஏகப்படுத்துதுங்க. டேய் எதுலேயும் சாயாதரா, மேலாம் போடுறா, சுண்ணாம்பு இருக்குது. போன வாட்டி லாஸ்ட் வீடியோவில் வந்து படி கீழே வரும்போது ஏதோ பையன் பேசுகிற சத்தம் கேட்டுச்சு லாஸ்ட் வீடியோவில். அந்த மாதிரி இங்கே எதனா கேட்குமான்னு எனக்கு தெரியல. கேட்டு தான் பார்க்கணும். எங்களை தவிர இங்கே யாருனா இருக்கீங்களா? எனக்கு இப்போ எதுவும் கேட்க மாட்டேங்குது, ஆனால் எடிட் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கேட்குது. அந்த சத்தம் எல்லாமே. அதுக்கு தான் வந்து சென்சிட்டிவ் வந்து அதிகமாக வச்சுருக்கேன். ஆரம்பிக்கலாமா? நீக்ரோபோனிக் ஆப் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நம்ம இங்கே தான் செக் பண்ண போகிறோம். அந்த மரத்தடியில் எங்கே அவர் இறந்தாரோ அங்கே தான் நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணிடலாமா? ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. நிறைய யூடியூபர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்க வந்து இது ரியல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம இன்னும் ப்ரூஃப் பண்ணல. இது இவிபி ஒரு கோஸ்ட் டிடெக்டர்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூஃப் பண்ணல. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இது வந்து கோஸ்ட் டிடெக்டர் தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம், இது வந்து கரெக்டாக கார்ட்டூன்லாம் கிடையாது. ரிப்பீட்டட் சவுண்டு தான் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிவர்ஸில் கேட்கும். சாப்பிட்டியான்றது ரிவர்ஸில் கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அது பாதி வேர்டு தான் கேட்கும். இப்போ என்னென்னா இவ்வளோ சொல்கிறாங்க, ஆனால் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ரியல்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஏன் இப்படி இந்த மாதிரி பிளேஸுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுறேன்னா, சப்போஸ் நான் ஒன்றுமே இல்லாத இடத்துக்கு யூஸ் பண்ணனா எதுவுமே எனக்கு கேட்கலன்னா, ஒருவேளை அந்த மாதிரி இடத்துக்கு போனால் இந்த மாதிரிலாம் கேட்டிருக்குமோ இவ்வளோ யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. நம்ம தமிழ் யூடியூபர்ஸை நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி பார்ப்போமே, நம்மளும் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேன். அது ரேட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. 999 நினைக்கிறேன். 999. ஆமாம், பயங்கரமாக இருக்குது சத்தமே, திகிலாக இருக்குது பயங்கரமாக. சரி ஓகே. இதில் வந்து ஸ்டார்ட்டு, எக்கோ, ரிவர்புன்னு போட்டிருக்காங்க. ஒயிட் நாய்ஸ். இதில் வந்து அன்றைக்கி வந்து அதே சத்தம் மறுபடியும் கேட்குது. ஓகே, ஒயிட் நாய்ஸ் கொடுத்துக்கலாம். பயங்கரமாக ஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம். ரெடி. நான் ஸ்டார்ட்டுன்னு சொன்னேன்னா ஸ்டார்ட்டுன்னு கேட்குதுடா. ஒயிட் நாய்ஸு, ரைட்.
ஒயிட் நாய்ஸ்ன்னு சொல்கிறேன், அதில் ஒயிட் நாய்ஸுன்னு கேட்குது. இங்கே யாராவது இருக்கீங்களா? எங்களை தவிர்த்து இங்கே வேறு யாராவது இருக்கீங்களா? அதை மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். தொண்ணு பேச வேண்டாம். இருக்குன்ற மாதிரி தான் கேட்டுச்சு. எக்கோவில் கேட்டு பார்ப்போம். இது ரிப்பீட்டடாக வந்து இது எக்கோ வந்து திரும்ப 2-3 வாட்டி சொல்லும். அதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அப்படி கேட்டு பார்ப்போம். இங்கே எங்களை தவிர இங்கே வேறு யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக தொடர்பு கொண்டு எங்ககிட்ட வந்து பதில் சொல்லுங்கள். வினோத் தானே கேட்டுச்சு இப்போ? டேய் அப்படி தானே கேட்டுச்சு? ஆமாம் ஆமாம். நான் உண்மையிலேயே என்னால் நம்ப முடியல. என் பேர் சொல்லுது, ஆனால் என் பேர் நான் கேட்கல. ஆனால் வினோத்துன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கும் கேட்டுச்சு, அவனுக்கும் அப்படி தான் கேட்டிருக்கு. சரி, இங்கே ஆனால் இருக்கீங்களா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அது புரியல. இருக்காங்கன்றாங்களா? பல வேர்டு வருது, எனக்கு எதுவும் புரியல. எனக்கு மறுபடியும் என் பேர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, என் பேரை விட்டுங்க. ஏதோ சொன்ன மாதிரி தெரில எனக்கு. பின்னாடி கேமரா பிடிச்சிருக்கானே, அவன் பேர் என்னான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொய்யாவா? சரி, இங்கே ஒருத்தர் இறந்து போனார். இந்த நாய் என்ன அப்படி குலைக்குது? நான் லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணல, அந்த இதில் தான் குலைக்குது. அங்கே அணிகம் அப்படி தான் குலைச்சுன்னு இருந்தது. வினோத்துன்னு இவன் பேர் என்ன? இவன் பேர் என்ன? இவன் பேர் ஷாலா. அவன் பேர் என்ன? ஓகே, அவன் பேர் சொல்ல மாட்டேறீங்க. சரி, எனக்கு என்னடா என்ன சொன்னியாடா? தலையாட்டுறாதரா? தெரியாதுடா எனக்கு. வேற எதுவும் சத்தம் கேட்டுச்சு அப்போ. அப்படின்னா அப்படி திருப்ப விட்டு அப்படி திருப்ப சார்ஜ் எதுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம். சரி, என் சேனல் பேர் சொல்லுங்க பால. என் யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான், சொல்லுங்க பார்க்கலாம். என் சேனல் பேர் என்ன அதை சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக சொல்லிடலாம். வினோத்துன்னு சொல்லு கேட்குதுல எனக்கு. வினோத்து தான் சொல்ல, வேற ஏதாவது. என் சேனல் பேர் தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் அந்த மரம் மட்டும் அஸ்தினுக்குதுடா.
ஏன்னா காற்று இடமே டிப்பாக இருக்குது பாரு இந்த இலை. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து நீங்கள் பேய் வீடியோ பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து பேய் வீடியோ கிடையாது அப்படின்ட்டு. நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் தப்பாக சொல்ல. ஏன்னா பேய் வீடியோனா வந்து உடனே வந்து வீட்டுக்குள்ளே போனோடனே ஒரு பேய் வந்து நிற்கிற மாதிரி, உடனே கருப்பாக வந்து நின்று ஓடுற மாதிரி உடையாற மாதிரி, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் உண்மையான ஒரு கோஸ்ட் வீடியோ பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு இப்படி தான் இருக்கும். அது உணர தான் முடியுது, என்னால் பார்க்கவும் முடியல. அதை அன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் வந்து ஸ்கேரி ஃபாரஸ்ட்டுன்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸை போட்டு தனியாக காட்டிட்டு இருந்தது. முடியல மாமா. ஆ என்னாச்சுரா டேய்? என்னாச்சு என்னாச்சு சொல்லு. கிறுக்குன்னு வருது. ஏன் தெரியல. என்ன பண்ணுதுன்னு சொல்லு. வளன்னு வருது. டயர்டாக இருக்கா? தண்ணி கேக்குது. என்ன பாரு உனக்கு டேய், வேறு எதுவும் இல்லைல்ல? எதுவும் இல்லை. இல்லை நல்லா தான் இருந்தான், திடீர்னு என்னாச்சு தெரில, கேமரா பிடிக்க முடியலன்றான். வெயிட்டாக இருக்கா கேமரா? ம் ம் சரி 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 முடிச்சலாம்டா, வீடியோ முடிச்சலாம், ஏந்திரு. பிடிக்க முடியல, கையில் வலியுது. இல்லை நீ கேமரா பிடிக்க தேவையில்லடா, சரி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு, பரவாயில்ல. சரி அப்படியே உட்காருறியா? டார்ச் வச்சுக்கோ. டார்ச் சும்மாடி வச்சுக்கோ. அது 5 நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். என்ன பின்னாடி பூச்சி எதனா வரப்போகுது. என்னாச்சுன்னு தெரில, நல்லா தான் இருந்தான், திடீர்னு பயங்கரமாக வேர்த்து போயிருக்கு. அவனுக்கு மட்டும், எனக்கு வேர்க்கல. இங்கே சில்லுன்னு இருக்குது பயங்கரமாக. உனக்கு ஏன்டா வேர்த்து இருக்குது பயங்கரமாக? வேக்கடா இருக்கா? நான் வீடியோ முடிச்சுக்கிறேன், ஏன்னா அவனால் முடியலன்றான். நான் போய் தண்ணி இங்கே எதுவும் தண்ணி எதை எடுத்துகிட்டு வரல வரேன். நான் போய் இங்கே சத்தம் கேட்குது திடீர்னு. இங்கே அவனுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் போய் பார்க்குறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி கிளம்பலாம்டா. ஏந்திரு அவ்வளோதான், முடிச்சிடலாம், ஒன்றும் இல்லை. முடிஞ்சிச்சு. இதாக நீ மாட்டிக்கிறியா? உனக்கு என்ன பண்ணுது சொல்லு. நெஞ்சு எதுனா வலிக்குதா? ஆ வளவல்னு ஆயிடுச்சு. ஒருத்தனை அப்படியே ரொம்ப வேறு ஊற்றுவோம். வளவல்னு ஆயிடுச்சு. உனக்கு ஏன் வேறு ஊற்றுது திடீர்னு? எனக்கு புரியல, ஆச்சரியமாக இருக்குடா. சரி இது வந்து பேக்கில் வச்சிரு. இது இப்படி வை, இங்கே வை சொல்கிறேன். இப்படி வை, பேக்கில் வை. பாருங்க எப்படி வேறு ஊற்றிருக்கு உனக்கு. எனக்கே புரியல. இவன் தான் சொல்கிறான்னு, செம்ம வேக்காடாக இருக்குது போகலான்றான்.